பார்க்க போகிற மலையாள படம் இடியன் சந்து. இடியன் சந்து படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா ஸ்ரீஜித் விஜயன். ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஜித் விஜயன் தான். ஸோ இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா லல்லு அலெக்ஸ் ஒரு ஸ்கூல் ஃபாதர் நடிப்பார். ஜானி ஆண்டனி குஞ்சச்சன்ற ஒரு கராத்தே மாஸ்டர் கேரக்டர் நடிப்பார். ஜெயஸ்ரீ, சலீம்குமார், ஸ்ரீஜித் ரவி அவர் வந்து அந்த ஹீரோட அப்பாவை நடிப்பார். ஸோ சிம்னு சிஜோ, கிச்சு டெல்லஸ், விஷ்ணு உன்னிகிருஷ்ணன், சந்துன்ற இடியன் சந்துன்ற கேரக்டர் நடிப்பார். ஐஎம் விஜயன், பிடி சாராக இருப்பார். சூரஜ் தெலுங்கு வந்து இந்த சந்துவோட ஃப்ரெண்டாக வருவாங்க. மற்றும் பல நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதைன்னு பார்த்திங்கன்னா இந்த இடியனோட சின்ன வயசில் ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அவங்களோட அப்பா வந்து எப்படி இருக்கார், ரொம்ப ஒரு அரகெண்ட்டான ஒரு அப்பாவாக இருப்பார். அவர் வந்து இந்த ஆம்லேட் அப்படியே டிஃபனில் வச்சு அப்படியே ஒரு ஃபஸ்ட்டு அவர் சாப்பிட்ற விதமே வந்து ரொம்ப அரகெண்ட்டாக காட்டுவாங்க. ஸோ அவர் நிறைய படத்தில் மைனாலாம் கூட தமிழ் படத்தில் கூட நடிச்சிருக்காரு. ஸோ அந்த சந்திரன்றவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரகெண்ட்டாக இருப்பார் இந்த அவர் அந்த சந்து சின்ன வயசில். ஸோ அவங்க வந்து இந்த சில ரவுடியால் வந்து அவர் கொல்லப்பட்டுருவார். ஸோ இப்போ அவங்க அம்மாவும் இந்த பையனும் தான் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே இந்த டாக்ஸிக்கான ஒரு அட்மாஸ்ஃபியர்லேருந்து இவருக்கு வந்து ஸ்கூலோட இதை காட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து பசங்களை திரும்பி அடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் வரும்போதே ஒரு காமிக்ஸ் ஸ்டாட்டிக் ஸ்டைலில் அதை காட்டுவாங்க. அப்போ வந்து அடிக்கிற மாதிரி அதுலேயே பெரிய பையனாக வர மாதிரி காட்டுவாங்க இந்த உன்னிகிருஷ்ணன் வந்து. அடுத்தது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஃபைட்டு ஸ்கிரிப்ட் வேறு எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா வந்து வாக்குறுதி வாங்கிப்பாங்க, இது மாதிரி நீ வந்து வன்முறையில் ஈடுபடக்கூடாதுன்னு. ஆனால் கடைசியில் வந்து அதை மீறி என்ன நடக்குதுன்றது தான் படத்தோட கதை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போச்சு ஃபைட்டுன்ற இதில். அப்புறம் இந்த ஸ்கூலே போய் இந்த சந்துக்கு ஆப்போசிட் இது சப்போர்ட்டாக நின்று ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும். அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் படம் வந்து ஸ்லோவாக இருந்துச்சு. ஆனாலும் இந்த ஃபைட்டு அது மாதிரி இதெல்லாம் சீன் போகும்போது ஓரளவுக்கு இந்த படத்தை வந்து பார்க்கலான்ற மாதிரி போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த டீச்சருக்கு எதிர்ப்பாக ஒருத்தர் வருவார் ரவுடி, அவர் எதிர்க்கிறது தான் படத்தோட கதையை மொத்தமே. விஷ்ணு உன்னிகிருஷ்ணன் வந்து ஃபைட்டு வந்து போடுறது தான் ஃபுல்லாக படத்தோட கதையாக இருந்தது. ஸோ இப்போ இந்த வாரம் வந்த மலையாள படத்தில் இது ஒரு வித்தியாசமான படமாக இருந்தது. சீக்ரெட்டு விசேஷம் அப்படிலாம் வந்தது படம். அதுக்கு இது ஒரு ஜானல் இருந்தது. சீக்ரெட்டு விசேஷம்லாம் வந்து இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் ஸ்லோ படம் தான். இருந்தாலும் அது ட்ராமட்டிக் லெவலில் இருந்தது. இது ஆக்ஷன் லெவலில் இருக்குது. ஸோ இந்த பிடி சாராக வந்தவர் நல்லா நடிச்சிருந்தார். ஸோ இது வந்து ஒரு சுமாரான படம் தான். இன்னும் கொஞ்சம் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா இந்த படம் இன்னும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.